இங்கே வருகை தந்திருக்கும் விளாத்திக்குள மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் ராதாஜீவன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம தளபதியோட தலைமையில ஓரணியில இன்னைக்கு வந்து திரண்டிருக்கோம். இந்த திரண்டல்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, நேத்து வந்தவங்க எல்லாருமே, அதாவது நேத்து முளைச்ச காலங்களா இருக்கட்டும், நேத்து வளர்ந்த அணில்களா இருக்கட்டும், இப்பெல்லாம் கட்சி ஆல்ரெடி நம்ம எது பேசினாலும் அடி நடிக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து சூதானமா பேசப்பா. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். மரியாதைன்னு எதிர்பார்க்குறீங்க. மரியாதை பாருங்க, மரியாதை. அவன் நம்மளோட தளபதிய, நம்ம தலைவரை என்ன சொல்றான்? அங்கிள் அங்கிள் சாப்பிட்டீங்களா அங்கிள், தூங்குனீங்களா அங்கிள்னு கேட்குறான். நான் என்ன சொல்ல வரேன், அவன் நம்மள அங்கிள்னு கூப்பிடுறான். அப்ப முறைப்படி பார்க்கும்போது அவன் நம்மளுக்கு மாப்பிள்ளை வேணும். கரெக்டு தானே? ஆமா, கரெக்ட். கரெக்டு தானே? கரெக்டு தான். மாப்பிள்ளை சார், நான் உங்களை ஒன்று கேட்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தொண்டர்களோட 50 பேரை கூப்பிட்டு உங்களோட கொள்கையை மட்டும் என்னன்னு கேளுங்க. அந்த 50 பேரும் கரெக்டா அவனோட கட்சி கொள்கை என்னன்னு சொல்லிட்டானா, நான் இப்போவே இங்கே நான் வந்து தூக்கல தூங்கிடுறேன். தம்பி, அவங்களுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. கொள்கையை சொல்லிட்டாங்களா அப்புறம் அநியாயமா உயிர் போகும், பாத்துக்க. அக்கா, அவங்களாம் தற்கூரி கூட்டங்கக்கா. அவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. சும்மா பறக்கிறதுக்காண்டி வரானுங்க, அட்ராசிட்டி பண்றதா வரானுங்க, தவிர எனக்கு கொள்கையே தெரியாது. அந்த இடத்துல நான் சொல்றேன், எனக்கு பாருங்க, நான் தம்பியை மட்டும் பாருங்க. ஒருவேளை அவன் வந்து கொள்கையை சொல்லலைன்னா, அவன் அடுத்த பிரச்சாரம் சனிக்கலாம் போவான்ல. வாரம் பிக் பாஸ் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி கூட்டமா பிரச்சாரத்துக்கு போறான்ல, அந்த பிரச்சார கூடத்திலே வச்சு குதிரை சவுக்கால அவனை அடிப்பேன். குதிரை சவுக்கால அவனை அடிப்பேன். என்னன்றீங்க? ஓகேவா? இந்த காணொலி அவனை போய் சேரணும், சரியா? அவனோட தொண்டர்களையும் சேரணும், அந்த அணில் கூட்டங்களுக்கும் போய் சேரணும். அதனால 2026லயும் நம்ம தலைவர் தான் தளபதி ஆக போறாரு. ஸோ அதனால மறக்காம அக்காவுக்கும் எனக்கும் சூரியன் சின்னத்துல கொஞ்சம் நோந்துக்கிறீங்களா மேம்? கொஞ்சம். ஏய், யார்பா நீ? ஓரணியில திருந்திருக்கோம். யார் நீ? என்ன கருத்துல லொகேஷன் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு. லொகேஷன் அங்க ஷூட்டிங் நடக்குது, லொகேஷன் பார்க்க வரேன் இருக்க. அதான் நடக்க போகுது. ஷூட்டிங்கா? ஒரு ஃபைட் சீன் நடக்க போகுது சார். ஃபைட் சீனா? ஆமா சார். எங்க ஆச்சிலே ஃபைட் சீனா? நீங்க ஒரு 6 ஃபீட் இருப்பீங்களா? இருப்பேன். 12 ஃபீட். என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன வேணும்? இல்ல சார், நீங்க தான் ஒரு 50 பேர் இருந்தா கொள்கை என்னன்னு கேக்குறேன் நீங்க. ஆமா, அது அணில் கட்சி தானே சொன்னேன். அதான் சார், அங்க வெளிய ஒரு 50,000 பேர் இருக்காங்க. 50,000 பேரா? அக்கா, லாரி பின்னாடி நிக்குது சார். லாரியா? சரி, மீட்டிங் முடிஞ்சு. இல்ல 50,000 பேர் வரிசையில வராங்களாம். வந்து ஒருத்தரா வந்து சொல்லிட்டு போறேன்னாங்க. என்ன சொல்லிட்டு போறாங்க? கொள்கை என்னன்னு கேட்டீங்கல்ல? கொள்கையா? அப்படியே கேட்டு திராவிடம்னா என்னன்னு கேக்குறேன். திராவிடமா? அதுக்கு என்னன்னு பதில் சொல்வீங்களா? சரி, மீட்டிங் முடிஞ்சு. இல்ல, ஏதோ தூக்கு மாட்டிக்கிறேன். என்ன அது? இல்ல, இதான் கயிறு எதுவும் கிடைக்கல, இதுதான் கிடைச்சிச்சு. என்னையா பண்ண போற? இல்ல, நான் பண்ணா கரெக்டா இருக்கேன். நீங்க சொன்னதை நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இதா போயிடலாம். நானா பண்ண மாட்டேன், நீங்க போட்டுக்கோ சார். இல்ல சார், திராவிடம்னா நீங்க சொல்லிட்டு போனா கரெக்டா. திராவிடம் திராவிடம்னா தமிழ்நாடு. நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க சார். வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஓரணியில திரண்டிருக்கோம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திமுகவோட துணை பொதுச் செயலாளர் பனிமொழி அவர்கள் தான். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம் அக்காக்கெல்லாம் கைத்தட்டுங்க. இப்போ வந்து அக்கா வந்து வந்திருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து பொன்னாடை போர்த்தி அழகு பார்க்க போறோம். பாத்துடலாமா? வணக்கம்க்கா. நன்றிக்கா. யாரோ நம்ம கட்சியை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. உள்கட்சி பூசல் இருக்கு, கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆட்சி என்னைக்குமே விடியல் ஆட்சி தான். அதனால நம்ம அக்காவா இருக்கட்டும், நம்ம தலைவரா இருக்கட்டும், நம்ம சின்னவரா இருக்கட்டும், எல்லாருமே மக்களுக்காக, திராவிடத்துக்காக என்னைக்குமே உழைக்கிறவங்களா தான் இருப்பாங்க. நானும் உழைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால 2026லயும் நம்ம ஆம்புலன்ஸ்ல வழி விடாதீங்க. ஆம்புலன்ஸ் அப்படியே திருப்பி போக சொல்லுங்க. பேசிட்டு இருக்கோம்ல, மீட்டிங்ல அக்கா வந்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் சவுண்ட் நிப்பாட சொல்றா. சவுண்ட் நிப்பாட சொல்லிட்டு பின்னாடி போக சொல்றா. சுத்தி போக சொல்லு. மீட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல. உள்ள யாராவது இருக்க போறாங்கப்பா. இதுவே அப்புறம் நமக்கு ஒரு பிளாக் மார்க் ஆயிடும். அக்கா, அதெல்லாம் பரவாயில்ல அக்கா. நம்ம ஊரு, நம்ம தொகுதி, நம்மள மீறி யாரா போய் ஆம்புலன்ஸ் சவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றா. அப்படியே திருப்பி போக சொல்லு. திரும்பினா 10 கிலோமீட்டர் சுத்திட்டு போணுப்பா. ஏதாவது ஆயிட போகுது நோயாளிக்கு. 20 கிலோமீட்டர் ஆனாலும் பரவாயில்ல. 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி போக சொல்லு. அவுட்டர்ல போக சொல்லு, சரியா? விட்டா கேரளால கூட புகுந்து போக சொல்லு, சரியா? அங்கெல்லாம் வர வேணா, மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் ஆயிடும், சரியா? எவனா இருந்தாலும் பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்ல, சரியா? மீட்டிங் போட்டோம். அதனால 2026ல நம்ம தான் வரப்போறோம். அக்கா தான் மறுபடியும் எம்பி. அக்கா தான் வந்து துணை பொதுச் செயலாளர் இருப்பாங்க, சரியா? அதனால மறக்காம ஓட்டு போட்டுருங்க. விடியலாட்சி மலரட்டும், தமிழ்நாடு செழிக்கட்டும். என்னப்பா கூட்டம்லாம் எப்படி சார் போச்சு? கூட்டம்லாம் அமோகமா இருந்துச்சு. 20,000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா அவங்கள சொற்பொழிவு கேட்டாங்க. அக்கா வந்திருந்தாங்க. எல்லாம் கரெக்டா போச்சுப்பா சார். ஏதோ ஆம்புலன்ஸ்லாம் சவுண்ட் நிறைய கேட்டுச்சு, வழி விடலன்ட்டு சொல்லி எல்லாம் பேசுறாங்க. உங்க கூட்டம் நினைச்சுதான் விட்டீங்களா, இல்ல இலக்கட்சி கூட்டம் நினைச்சு ஆம்புலன்ஸ் விட்டீங்களா? அதாவதுப்பா, ஒண்ணும் இல்ல, இலக்கட்சி கூட்டம் நடக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் ஆம்புலன்ஸை விட்டோம். அந்த டிரைவர் பையனுக்கு வந்து அட்ரஸ் தெரியல போல.
பக்கத்து ஊர் போக்கு பதிலாக வந்து நம்ம தெருக்குள்ள பூந்துட்டான். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. சார் என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு மாவட்டத்தோட மேயரா இருக்கீங்க. மேயரா இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அந்த கட்சிக்காரங்களே நீங்க தான் என்னது ஆளே இல்லாம நீங்க ஆம்புலன்ஸ் விட்டாலும் அவங்க வழி விடுறாங்க. அப்படி இருக்கும்போது உள்ள யாராச்சும் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்காம சுத்தி போங்க, அடுத்த ஸ்டேட்டுக்குள்ள போய் இருப்பாருப்பா. கூட்டம் நடந்துட்டு இருக்கு, 30,000க்கு மேல வந்து மக்கள் இருக்காங்க, அக்கா வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் தானே, ஒரு உயிர் தானே, ஒரு 2 கிலோமீட்டர் சுத்தி போனா என்னதான் பார்க்க போகுது, ஒன்றும் ஆகாதுல்ல. அந்த ஆம்புலன்ஸ் இருக்கவங்க சாகல, அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க, நான் விசாரிச்சுட்டேன். இதெல்லாம் வந்து அரசியல சகஜம், எத்தனையோ கூட்டங்களை பார்த்துருப்போம், இதெல்லாம் நடக்கிறது தானே. இது எதுக்கு நீ மைக்க தூக்கிட்டு வந்துடுற? போயா. 30,000 பேருக்காக ஒரு உயிரை கொள்றது கரெக்டா சார்? இல்ல ஒரு கூட்டத்தை ஊத்தி. நீ எந்த மீடியா? நியூஸ் டி என்ற மீடியா. நியூஸ் டீனா? நீ போ கேள்வி கேட்காத, போ வழி விட. ஆஜில் வேலை இருக்கு. வருகை தந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். வணக்கம் 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 வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி ஓரணியில ஒரு ஊரா வந்து திரண்டு இருக்கிறோம். இந்த மக்கள் தான் நாளைக்கு தமிழ்நாட்டை உருவாக்க போறாங்க. திருச்சினாலே நாம இல்லாம திருச்சியில ஒரு துரும்பு கூட நகராது. அதனால 2026லயும் நம்ம தான். ஏமா அண்ணன் மூத்தோடு கத்திக்கிட்டு இருக்கு, என்னமா ஃபோன் பார்த்துட்டு இருக்க? இது என்ன பேமெண்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன், வேடிக்கை தான் பார்க்க சொன்னாங்க, அங்கே போய் வேடிக்கை பாரு, அப்பப்போ வணக்கம் வை, சரியா? அதனால 2026லயும் சரி 2550லயும் சரி நம்ம திமுக ஏமா உட்காருமா உட்காரியா ஏங்க ஏன்பா மக்களே, அவரு தானே வந்தாரு, என்னமோ டான்ஸ் ஆடிட்டு வந்த மாதிரி இப்படி கத்துறீங்க? அவரு மனுஷன் தானே, இல்ல அவருக்கு 2 கண்ணு 2 மூக்கு ஒரு வாய் தானே இருக்கு. ஏமா என்ன வந்தவனே ஒன்னும் பம்பு என்னமோ போற? அதனால மண்டலமா உதப்பேன் பாத்துக்கோ. சார் என்னதான் இருந்தாலும் எங்க ஊர்ல வந்து பேசுறீங்க, கரூர் என் கோட்டை, இதெல்லாம் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு தெரிஞ்சுன்னா ஏதாவது பண்ணுவாங்க. நீ அமைதியா நீங்க பேசுங்க. யோ கரூர் உன் கோட்டையா இருக்கலாம், அதுல போட போறேன் நான் ஒரு ஓட்டை, நான் அதுல வந்து ஜெயிக்கலான்னு இருக்கேன். என்ன திருச்சி என்ன பக்கத்துல கரூர் தூரமா இருக்கு, 10 கிலோமீட்டர் தானே. உன்னோட கரூர்ல ஓட்டையை போட்டு அதில் நான் புகுந்து இந்த ஆட்சியை நான் பிடிக்கிறேன்யா. ஏமா சவுண்டு நீங்களாம் ஆச்சு நான் பாத்துக்கிறேன். மக்களே, நீங்க தான் தைரியமா இருந்தாலோ உள்ள போயிட்டு வந்தாங்களா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, வெளியே போயிட்டு வந்த எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 2026 நம்மளுக்கே வந்து வாக்களிங்க. நான் கரூர்ல இருந்து நான் ஜெயிக்கிறேன். ஏய் என்ன டிஸ்கஷன், என்ன அவமானப்படுத்த வந்துட்டு இருக்கீங்களா? இனிமேல் இந்த கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன், போங்கடா. போட்டு விடுங்க. ஆக கரூர் மக்களே, 2026 நம்ம தான். அவர் பேசலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அவர் என்ன இது பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு என் ஊருக்கு வந்து. சரி விடுங்க, நம்ம தான் பேசிக்கலாம்.